தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 80 குளங்கள் முழுமையாக நிரம்பிட்டு 200க்கும் மேற்பட்ட குளங்கள் 95% நீர் நிரம்பி இருக்குன்ற 3 நாளா தாமிரபரணியில் வெள்ளம் வந்து புன்னக்காயில் பாலத்தை தாண்டி பயணிகள் கூட நம்ம போக முடியாத அளவுக்கு வாகனங்கள் தடைப்பட்டு கடலில் போய் லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் கலந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூரில் நாங்கள் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆற்று தண்ணி குடிக்க கிடையாது. நம்ம 75 வருஷத்தை தாண்டியாச்சு சுதந்திர தினம். அப்போ கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? இப்போ நிலத்தடி நாங்கள் இன்றைக்கி குளத்தை நம்பி தான் குளத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். குளத்தண்ணியில் வந்து உணவு சாப்பாடு பொங்க முடியாது, மஞ்சள் கலரில் இருக்கும். நாங்களும் போராடி பார்த்தாச்சு. மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கி 2000 குளம் எங்கே போச்சு? 2000க்கு மேற்பட்ட குளங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்டு. 80 குளம் நிறைஞ்சிருக்கு. ஒரு 200 குளத்துக்கு 95% தண்ணி. மற்ற குளங்கள் என்னாச்சு? ஆக்கிரமிப்பில் போயிட்டா. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தணும். நீங்கள் தான் ரெக்கார்டு பூர்வமாக பேட்டி கொடுத்துருக்கீங்க தினமலர் பேப்பரில். இன்னைக்கு 17/12/2024 இன்றைக்கு காலைல பேப்பர் தினமலர் பேப்பரில் வந்திருக்கு. அப்போ இன்னும் கூட நீங்கள் அரசாங்கம் செயல்படலைங்கிறது தானே காட்டுது. மக்கள் மண்டை பெட்டிஷன் வாரந்தோறும் வச்சிருக்கிறீங்க, அதில் மனு கொடுக்குறாங்க. அந்த மனுலாம் நிறைவேற்றப்படுதாங்க? கிடையாது. நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நீங்கள் வந்து அந்த மனு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பதில் அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலை. 90% மக்களுக்கு நிறைவேற்றது கிடையாது. தயவுசெய்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களுக்கான பணி செய்யுங்கள். நீர்நிலைகளை மீட்டுக் கொடுங்கள். நீர்நிலைகளை ஆய்வு பண்ணி இன்னைக்கு தாமிரபரணி தண்ணி ஏரல் பாலம் தாண்டி ஆத்தூர் பாலம் தாண்டி புன்னக்காயில் கடலில் போய் கலக்கு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம குளங்களுக்குள்ள நீர் சேர்த்திருந்தா வருஷம் முழுவதும் விவசாயம் செழிச்சிருக்கும். இந்த தூத்துக்குடி மாவட்டம் செழிப்பாயிருக்கும். மொத்தத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறி இருக்கும். இது வரைக்கும் ஏன் கவனத்தில் கொள்ளாதுங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தயவு செய்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்றுங்கள்.